ஊர் அடங்கிய வேலை, ஊர் முழுவதும் மயான அமைதி நிலவுது. வீட்டுக்குள்ள 2 முதியவர்கள் மட்டுமே இருக்காங்க. தனது பேரன் தங்களுக்கான உணவை சமைச்சு எடுத்துகிட்டு வருவான் அப்படின்னு காத்திருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது போலவே கதவு திறக்கப்பட்டது. ஒரு சிலர் உள்ளே நுழைந்தாங்க. அந்த இரவு தான் அந்த முதிய தம்பதியினருடைய இறுதி இரவு, இதுதான் நம்மளுடைய கடைசி இரவு அப்படின்னு அவங்களுக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த சம்பவம் அப்படிங்கிறது இன்றைக்கி சேலம் மாவட்டத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. என்ன சம்பவம், யார் அந்த மனிதர்கள், யார் அந்த முதியவர்கள் அப்படிங்கிறது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சேலம் மாவட்டம் ஓமலூருக்கு அருகே உள்ள குண்டுக்கல் ஊராட்சிக்குட்பட்ட ராமப்ப கொட்டாய் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மூத்த தம்பதியினர். ஜெயராமன், இன்னொரு புறம் அமராவதி. இவங்க 2 பேரும் மூத்த தம்பதியினர். ஜெயராமனுக்கு 85 வயதாகிறது, அமராவதி அவங்களுக்கு 70 வயதாகிறது. இவங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். இந்த 4 பேருக்குமே திருமணம் செய்து வைத்து நல்லபடியாக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க குடும்பத்தோடு வாழுங்க, நாங்கள் வயதானாலும் நாங்கள் சுயமரியாதையோடு தான் நாங்கள் தனித்து வாழ்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க ஊருக்கு ஒட்டி, அதாவது சாலை ஓரமாகவே ஒரு கூரை வீட்டில் தனியாக வசிச்சுட்டு வராங்க. இந்த குடும்பத்தில் இளைய மகன், அவருடைய மகன் அதாவது இவங்களுடைய பேரன் நவநீதன் அப்படிங்கிறவர் டெய்லியும் தாத்தா பாட்டிக்கு உணவு கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்காரு. அது மாதிரி தான் சமீபத்தில் ஒரு உணவு சமைச்சு எடுத்துகிட்டு போயிருக்காரு. வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க, பசியோடு இருப்பாங்க அப்படின்னு 8-8:30 போலலாம் எடுத்துகிட்டு போயிடுவார். இப்படி தான் சமைச்சு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அம்மா அப்பா கொடுத்த சாப்பாடை வாங்கிட்டு தாத்தா பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு போகிறப்ப கதவு திறந்திருக்கு. வழக்கம் போல் உள்ள நுழைஞ்சா அந்த காட்சி அந்த பேரனை நிலக்கொலையை செஞ்சிடுச்சு. முதியவர்கள் 2 பேரும் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்கிறாங்க. உயிர் இருக்கா இல்லையான்னு அந்த பையனுக்கு தெரியல. சத்தம் போட்டு கூச்சலிட்டு அக்கம் பக்கத்தினரெல்லாம் அழைச்சிட்டு இது என்னமோ ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரப்போ இப்படி கிடக்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு அந்த பையன் கத்தில் எல்லாரும் கூடி போலீஸாருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. தீவட்டிப்பட்டி போலீஸார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு இது குறித்து விரிவான விசாரணையில் இறங்குறாங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு போலீஸார் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அன்று இரவு 8-8:30 போல் பேரன் வர்றதுக்கு முன்னதாக யாரோ சிலர் வந்திருக்கலாம். மர்ம நபர்கள் சிலர் கட்டையால் தாக்கியிருக்காங்க. அந்த தாக்குதலுக்கு உள்ளான 2 பேருமே தாக்கு பிடிக்க முடியாமல் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த 2 பேருனுடைய உடலும் அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கு. போலீஸார் சொன்ன இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கொலை எதற்காக நடந்தது, இந்த கொலையினுடைய மோட்டோ என்ன அப்படின்னு விசாரிக்கிறப்ப போலீஸார் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த பாட்டி அமராவதி அவங்களுடைய 2 காதுகளில் இருந்த தோடும் மூக்குத்தி 2ம் மாயமாக இருந்திருக்கு. அது வேகமாக பிடுங்கி இழுக்கப்பட்டதற்கான ஆதாரமும் தடயமும் அவங்க உடல்லையும் இருந்திருக்கு. அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டு பார்த்த பிறகு அது 1 பவுன் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ 1 பவுனுக்காக இந்த கொலை நடந்திருக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது முன்பகை, சொத்து தகராறு, இதற்காக இந்த கொலை செய்யப்பட்டு வழக்க திசை திருப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்படி ஒரு விஷயத்தை சம்பந்தப்பட்ட நபர்கள் செஞ்சுட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த இடத்துல கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ரொம்ப தீவிரமாக கைரேகையெல்லாம் சேமிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு அதற்கான ஆய்வுகளும் அங்கே நடத்தப்பட்டிருக்கு. இது எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னா, அங்கே வீடுகளே தனித்தனியாக தான் இருக்குது. இவரும் குடிசை வீடு, அப்புறம் அவர் வீட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா குடிசை வீடு, பின்னாடி அரசு கட்டி கொடுத்த வீடு மாதிரி இருக்குது. அந்த அமைப்பில் சாலையோரமே இருக்குது. இவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் தான் புளியமரத்து பஸ் ஸ்டாப்பு அப்படிங்கிறாங்க. அப்போ பேருந்து நிறுத்தத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் இந்த முதிய தம்பதியர் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவருடைய அடிப்படை வேலை என்ன அப்படின்னா, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய மட்டையை பின்னி அதை விற்று அதன் மூலம் வருமானம் பார்த்து அதன் மூலம் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றது அந்த தம்பதியினுடைய தொழிலாக இருக்குது. அவர் அடிக்கடி முடித்திருத்தம் தொழிலெலாம் பார்ப்பார் அப்படிங்கிற விஷயங்களும் கூடுதலாக சொல்லப்படுது.
அப்போ இப்படி ஒரு கொடூரமான கொலை எப்படி நடக்குது, ஏன் நடத்துகிறாங்க, தனிப்பட்ட பகையா, இதில் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதற்கு முன்னாடி இந்த மேற்கு மண்டலத்தை சுற்றி குறிவைத்து இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடத்தப்படுது, அதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்ம அலச வேண்டிய இன்னொரு விஷயமாகவும் இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாகவே திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த மேற்கு மண்டலங்களை சுற்றி இது மாதிரி தனியாக இருக்கக்கூடிய முதியோர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி சிலரை விட்டுட்டு போயிடுறாங்க, அல்லது சிலர் அடிதாங்கி உயிரோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. சிலரை விட்டுட்டு போயிடுறாங்க, சிலரை கொலை செய்கிறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நகை, பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்படுது, அவங்களால அது அபகரிக்கப்படுகிறது. இப்படி தான் சமீபத்தில் இதே பகுதியை ஒட்டி தாராபுரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. வீட்டில் தனியாக இருந்த 2 முதியவர்களை இதே மாதிரி வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாரோ கதவு தட்டுறாங்களேன்னு இரவு நேரங்களில் அவங்க போய் திறந்து பார்த்த உடனே அந்த பக்கத்தில் இருந்த நபர்கள் முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு ரொம்ப வேகமாக 2 முதியவர்களை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியாமல் அவங்க மயக்க நிலையில் உட்காரும் பொழுது அவங்கள கட்டி போட்டுட்டு வீட்டில் இருந்த நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு தப்பி ஓடி இருக்காங்க. இப்படி ஒரு கும்பல் செயல்படுகிறது. அப்போ இது மாதிரி தான் அவங்கள அடிக்கிறதுக்காக வந்தாங்களா, இந்த ஒரு விஷயத்தில் தான் அவங்க உடல் நலிவுற்ற நிலையில் வயதான நேரத்தில் அவங்களால அதை தாங்க முடியாமல் உயிரிழந்திருக்காங்களா அப்படிங்கிறது அந்த கோணத்திலையுமே போலீஸார் ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பல சம்பவங்கள் அந்த பகுதியை ஒட்டி நடந்திருக்கு. ஈரோடுலையுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் 3 கொலை நடந்திருக்கு, இரட்டை கொலை நடந்திருக்கு. அதே மாதிரி சேலத்தில் சூரமங்கலம் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஜாகிர் அம்மாபாளையம்ங்கிற அந்த ஏரியாவில் பாஸ்கரன் அப்படின்னு அவரும் அவரோட மனைவி, இவங்களும் முதிய தம்பதி தான், 75 வயது 70 வயது இந்த ரேஞ்சில் அவங்க 2 பேரும் வசிச்சுட்டு வந்தாங்க. அவங்களையும் திடீர்னு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது பயங்கரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுச்சு இந்த பகுதி மக்களால். இவங்க 2 பேரும் கீழ் வீட்டில் இருக்காங்க, மேல் வீட்டில் அவங்க பையன் இருந்தார். அப்போது அவர் தான் அதை பார்க்குறாரு, என்னாச்சு, ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு வரதா சொன்னாங்க அப்படின்னு சொல்ல நேரத்தில் அவங்க அந்த பழம் பூவெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அந்த பழம்பூ முழுக்க முழுக்க ரத்தத்தால் நனைக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்கிறார், அந்த பையன் அம்மாவை அடித்து மூளை சதற அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் பதிவு பண்ணுறாரு போலீஸார்கிட்ட. அப்போ ஏன் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு போலீஸார் விசாரிக்கிறப்ப அதே பகுதியில் இருந்த 15 வருடங்களுக்கு முன்னாடி பீகாரிலிருந்து வந்த ஒருத்தர் தான் அந்த கொலையை செஞ்சுருக்காரு, அவருடைய ஃபினான்ஷியல் தேவைக்காக இந்த ஒரு கொலையை அரங்கேற்றிருக்காருன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இத்தனைக்கு இவர் ஒரு சாதாரண மளிகை கடை வச்சு நடத்திட்டு வந்தவர் தான் கொலை செய்யப்பட்ட நபர். அவர் குடும்பம் பெரிய அளவில் யார்கிட்டையும் பகைக்கிற குடும்பம் இல்லை, ரொம்ப இயல்பான குடும்பமாக தான் இருந்துச்சு. இந்த கொலை சம்பவமும் சேலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்பட்டுச்சு. ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் ஒன்றாகவும் இது நினைவில் நிறுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி ஈரோடு சிவகிரி பகுதியில் நடந்த அந்த இரட்டை கொலை சம்பவமும் நமக்கு ஞாபகம் இருக்கலாம். முதியவர்கள் பண்ணை வீட்டில் தங்கி இருந்தாங்க, அவருடைய மகன் திருப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த இருவரை குறிவைத்து இந்த கொலை சம்பவம் நடந்துச்சு. அதை போலீஸார் எப்படி கண்டறிந்தாங்க அப்படின்னா, அந்த நகையை 80 கிராம் அளவுக்கான அந்த நகையை இவங்க கொள்ளையடிச்சிட்டு போய் ஒரு கட்டத்தில் உருக்குற வேலையில் ஈடுபடுறப்ப போலீஸார் கையங்களவுமாக பிடிச்சாங்க அப்படிங்கிறத கடந்த காலங்களில் பார்த்தோம். அந்த நபர்களை பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சு அதற்கு முன்னாடி ஒரு பல்லடத்தில் ஒரு 3 கொலை பண்ணதும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த கொலைகளில் தெரிய வந்துச்சு. தொடர்ந்து மேற்கு மண்டலம் குறிவைக்கப்படுவது ஏன், அதில் முதியவர்களை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி குறிவைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, முதியவர்களால் டக்குன்னு எதுவும் செய்யறதுக்கு உடல் ஒத்துழைக்காது. 2வது, அவங்க நீண்ட காலமாக திட்டமிட்டு இந்த வீட்டுக்கு யாருமே வர்றதில்லை, அந்த டைமிங் எல்லாம் பார்த்து தான் இந்த வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா போலீஸார் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் முதியவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இனி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.